بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் பக்ரா நம்ம ஃபுல் கோர்ஸ்ல சூரத்துல் பக்ராவுடைய முதல் 7 வசனங்களை பார்த்தோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, தொழிலை உபயோகப்படுத்தியிருப்பீங்க. வந்திருக்கும் அனைத்து மலக்குமார்களும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மனிதர்களும் மலக்குமார்கள் நீங்கள் வந்திருக்கீங்க. நிற்கணும் இவ்வளோதான் பண்ணலையோ அதை மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ அடுத்ததாக வந்து 21வது வருஷத்துலேருந்து சுற்றி பார்க்குறா. 21லேருந்து 24 இன்ஷா அல்லாஹ். الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء. 2வது அத்தியாயம் 21 தேவைப்பட்ட வசனங்கள் வரும். ஃபுல் கோர்ஸுக்கு போல ஒன்றுலேருந்து 7. இப்போ அதுக்கப்புறம் 21 24, அப்புறம் அடுத்தது ஏதாவது வரும். அப்புறம் அன்னைக்கு எப்படி போவாங்க. ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ வரிசையே போவாங்க. தேவைப்படுற விஷயங்கள் நமக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறது தேவைப்படுறது, நம்மளுடைய நடைமுறைகளை அல்லாக்க மாற்றிக்கிறது, இந்த சமகாலத்தில் நமக்கு என்ன வேணும், நமக்கு கொஞ்சம் சொல்லிக்கிற விஷயங்களாக தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் வேலை நம்ம ஃபுல் கோர்ஸுக்கும் போகலாம். இப்போதைக்கு நம்ம தேவைப்படுறதை எடுத்துக்கலாம். வேலை மட்டும் கொஞ்சம் வந்துருக்கீங்க, 6க்கு தான் வர்றேன் நடப்பிடிக்கிறீங்க. الذي جعل لكم الأرض فراشا சதகல்லாஹு அல்-அலீம். சூரத்துல் பக்ராவுடைய 21லேருந்து 24 வசனம். இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா வந்து முத்தகீன்கள், அப்புறம் யாரு காஃபிர்கள்னா யாரு, முனாஃபிக்னா யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வசனங்கள் வரும். அதில் வந்து அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது அதில் முனாஃபிக்குகள்லாம் வந்து எப்படி செய்வாங்கன்னா, நான் தான் நீங்கள் வந்து இஸ்லாத்தை பரப்புங்க, இஸ்லாத்தை சொல்லுங்க அப்படின்னா நாங்கள் இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சும்முன் புக்முன் யௌமுன் அவங்களுக்கு வந்து
பார்வைகளையும் திரையிடப்படும் பார்த்தோம்னா இன்னல்லதீன கஃபரு ஸவாஇன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ഖതമല്ലാഹு அலா குலூபிஹிம் வஅலா சமீஇஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஸாவா வலஹும் அஸாபுன் அலீம். அவங்களுக்கு பார்வையில் திரையிடப்படுகிறது, அவங்களோட செவியில் திரையிடப்படுகிறது, இதயத்தில் திரையிடப்படுகிறது. அவங்களுக்கு பார்வை தெரியும், ஆனால் அவங்களுக்கு இந்த மின்னல் மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் பறிச்சிடும். அந்த வசனங்கள்லாம் ஒரு 21 வரைக்கும் உள்ள வசனங்கள் முனாஃபிக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க மின்னல் அவங்களோட கண்ணை தாக்கிடும், அவங்களுக்கு திசை அறியாமல் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வசனங்கள் இருக்கும். நான் உங்களுக்கு வேணா அந்த 21 வரைக்கும் தமிழில் கேட்குதா? சவுண்டு கேட்குதா? கேட்கலையா? நான் தமிழில் படிக்கிற அந்த வசனங்கள் தான் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி 7:1 21 வரைக்கும் படிக்கிறேன். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறையச்சமுடையவர்களுக்கு இது நேர்வழிகாட்டியாகும். அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவர்களிருந்து செலவிடுவார்கள். உமக்கு அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள், மறுமையும் நம்புவார்கள். அவர்களே நமது இறைவனிடமிருந்து நேர்வழியில் இருப்பவர்கள், அவர்களே வெற்றியாளர்கள். மறுப்போரை நீ எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே. அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளங்களிலும் செவியிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வைகளில் திரையுள்ளது, அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. அல்லாஹ்வின் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்கள் உள்ளனர், ஆனால் அவர்கள் நம்புவோர் அல்ல. அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றனர், உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர், அவர்கள் உணர்வதில்லை. அவர்கள் உள்ளங்களில் நோய் இருக்கிறது, அல்லாஹ்வும் அவர்களுடைய நோயை அதிகமாக்கிவிட்டால் பொய் சொல்பவராக இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்கள் கூறப்படும் போது நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரை என கூறுகின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே குழப்பம் செய்பவர்கள், எனினும் உணர மாட்டார்கள். இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறப்படும் போது இம்மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்புவோமா என கேட்கின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே மூடர்கள், ஆயினும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவரை அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். தமது சைத்தானுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே, நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர். அல்லாஹ்வோ அவர்களை கேலி செய்கிறான், அவர்களது அத்துமீறல் அவர்களை தடுமாறி விட்டு விடுகிறான். அவர்களே நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்கியவர்கள், எனவே அவர்களின் வியாபாரம் பயன் தராது, அவர்கள் நேர்வழி பெற்றோரும் அல்ல. ஒருவன் நெருப்பை மூட்டுகிறான், அந்த நெருப்பு அவனை சுற்றியுள்ளதை வெளிச்சமாக்கிய போது அவன் ஒளியை போக்கி பார்க்க முடியாமல் இருள்களில் அவர்களை அல்லாஹ் விட்டு விட்டான். இவனது தன்மை போன்றே வழிகேட்டை வாங்கிய இவர்களோட தன்மையும் உள்ளது. இவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், எனவே இவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள். அல்லது வானத்திலிருந்து விழும் மழை போன்றது, அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன. இடி முழக்கங்களால் மரணத்துக்கு அஞ்சி தமது விரல்களை காதுகள் வைத்துக் கொள்கின்றனர். மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிவார். அவர்களது பார்வைகளை மின்னல் பருத்தியோடு பார்க்கிறது, அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது அது நடக்கின்றனர். அவர்கள் இருள் சூழ் கொள்ளும் போது நின்று விடுகின்றனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களின் செவியையும் பார்வையும் போக்கியிருப்பான். எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். இது 20 வசனங்களுக்கு உள்ளது. முனாஃபிக்கள் எப்படி இருக்காங்க, காஃபிர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வேதனைகள் தான், அவங்க என்னென்ன மாதிரிலாம் சேஷ்டை செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அவனுடைய வானத்திலிருந்தும் மின்னல் மழை மூலமாக அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, இடி மூலமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. பூமியிலே அவங்க என்னன்னா நெருப்பு மூட்டுறாங்க, அந்த நெருப்பு மூலமாக அவங்க கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி பல கஷ்டங்களை அவங்க கொடுக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டு செவியையும் பார்வையையும் எல்லாத்தையும் சீர்வச்சுட்டாலும் அவங்க திக்கு தெரியாமல் இருப்பாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, பூமியில் எங்கே போகிறோன்னு தெரியாது. இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய 21 வருஷத்துக்கு வரா யா ஐயுன் நாஸு உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா ஐயுன் நாஸ்னு கூப்பிடுறான், ஓ மனிதர்களே. யா ஐயுன் நாஸ் இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா யா ஐயுன் நாஸ் தெரியுமா? உஅ்புது ரப்பக்கும்
அல்லதி அத்தகையவன் ஜஅலலக்கும் ஜஅல ஆக்கினான் ஜஅல ஜஅலு ஜஅல்த லக்கும் அல்லதி خلقكم خلق தெரியுமா உங்களை வல்லதீன மேலும் அத்தகையவன் மின் கப்லிக்கும் முன்னால் லஅல்லக்கும் எனவே தத்தக்கும் நம்ம இது படிக்கிறோம். நம்ம சூரத்துல் பக்ரா நம்ம படிக்கிறோம் நம்ம கிளாஸ்ல படிச்சதெல்லாம் வந்து அல்லதி ஜஅல லக்கும் அல்-அர்த் பூமி ஃபிராஷன் புது வார்த்தை நம்ம படிக்கிறோம் கார்பெட் வஸ்ஸமா மேலும் வானம் பினான் படிக்கல ஆனால் நம்ம படிச்சிருக்கணும் வினாய பில்டிங் பனியா படிச்சிருக்கோமா சாரா பனியா சொன்னது وأنزل من السماء ماء تنمي فأخرج خرج خروج exit به من الثمرات படிச்சிருக்கோமா எங்க படிச்சிருக்கோம் சாக் சொல்றது சலாத் கமர் படிச்சோமா சமரத் புளூரல் சமரத் ரிஸ்க் படிச்சிருக்கோமா ராசி படிச்சிருக்கோம் ஃபலா மேலும் அக்கதில் தஜ்ஜால் படிச்சிருக்கோம் தஜ்ஜால் ஜஅல ஆக்காது அந்தாத புது வார்த்தை இணைகள் வான்தும் தாளமும் படிச்சிருக்கோமா வைன் குன்தும் படிச்சிருக்கோமா வைன் குன்தும் ஃபீ ரைபின் படிச்சிருக்கோமா அது படிச்சிருக்கோம் முன்னாடி படிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிம்மா படிச்சிருக்கோம் நஸ்ஸல்னா படிச்சிருக்கோமா அலா அப்தினா ஃபாது படிக்கல கொண்டு வரணும் சூரத் படிச்சிருக்கோம் சூரத்துக்கு கொண்டு மிஸ்லி படிச்சிருக்கோமா இல்லை மிஸ்ல் ஈக்குவல் சேம் அது போல பொதுவாக துவா படிச்சிருக்கோமா சுகதாக்கும் புது வார்த்தை வச்சுக்கணும் தோழர்கள் மின் தூனில்லாஹி அல்லாஹ்வை அன்றி இன் குன்தும் படிச்சிருக்கோம் சாதிகீன் படிச்சிருக்கோமா சாதிகீன் ஃபைல் லம் படிச்சிருக்கோமா லம் படிச்சிருக்கோம் தஃஅலு படிச்சிருக்கோமா வலன் படிச்சிருக்கோமா லம் படிச்சிருக்கோமா தஃஅலு படிச்சிருக்கோம் ஃபத்தகுன் நார் படிச்சிருக்கோம் ஃபத்தகு படிச்சிருக்கோமா சும்மா இத்தகு படிச்சிருக்கோமா இத்தகு ஃபத்தகுனா எனவே அஞ்சுங்கள் அல்லதி அத்தகையது வகூதுஹா அது புது வார்த்தை எரியூட்டப்பட்ட நாஸ் படிச்சிருக்கோம் வல் ஹிஜாரா படிச்சிருக்கோமா கற்கள் படிக்கிறதா ஹிஜரத்துக்கு ஹிஜாரா உஇத்தத் புது வார்த்தை சித்தப்படுத்தப்பட்டுள்ளது படிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் லில் காஃபிரின் படிச்சிருக்கோம் காஃபிர் அதனால என்னன்னா இப்போ நமக்கு இந்த பிளாங்கை வேணும் படித்ததுன்னு மறுபடியும் எழுதிட்டு உட்காந்து யா யுன்னாஸ் اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا إن وأنتم تعلمون وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒழித்தத்தை வச்சுக்காது 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 3 வசனங்கள்ல 21 22 23 24 நமக்கு தெரியாத வார்த்தைகள் 9 இருக்கு. அவ்வளவுதான். ரைட்டா? நம்ம படிச்ச அண்டர்ஸ்டாண்ட் படிச்சாலும் தெரியாத வார்த்தைகள்னு 9 தான் இருக்கு. இப்போ இதுல நமக்கு ஒன்று நம்ம கிராமம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு நம்ம அவுட்லைன் மாத்திரம் சொல்லிக்கலாம்.
இவன் நாசுன்னு கூப்பிட்றா. யார மனிதர்களுக்கு யாரை கூப்பிட்றா? இதுக்கு முன்னாடி 3 பேரை பேசினான். யாரும் பேசினா? முத்தகீன்கள், காஃபிர்கள், முனாஃபிகள், எல்லா மனிதர்கள் தான். அப்ப என்ன பண்ணா, ஓ மனிதர்களேன்னு கூப்பிட்றான். அங்கேதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பக்ராலேருந்து ஆரம்பிக்கும் போது இந்த 21 தான் பேச ஆரம்பிக்கிறான். சூரத்து பக்ரா எங்க இருக்கிற வசனம் தெரியுமா? சூரா மதீனால இருக்கிற வசனங்கள். அப்ப இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு மனிதர்கள் மதீனால இருக்கிற வசனத்தை சொல்றான். மனிதர்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. காலத்தில் சொல்லிட்டான், மனாபின்னு சொல்லிட்டான், முத்தகின்னு சொல்லிட்டான். மதீனால யாரும் இருப்பா? எல்லாரும் இருப்பாங்க. அங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, யூதர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருக்காங்க. அங்க அவர்கள் இறங்கக்கூடிய வசனங்கள். இவன் அசுவது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அழுபதுக்கு வந்து 2 இருக்கும். அப்துல்லாங்கிறது அடிமையாகுங்கள். ரப்பை வணங்குங்கள், ரப்புக்கு அடிமையாகுங்கள். 2மே அபுது ரப்பக்கம். அப்ப ரப்புக்கு அடிமைக்கு வந்து என்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும்? 24/7 தான் இல்ல. ரப்புக்கு வந்து அதுக்கு வந்து காலையில் 8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. அடிமைனா ரவுண்ட் த கிளாக் அடிமை. அந்த அடிமையா இருந்த பிலால் எல்லாம் அவங்க அடிமையா இருக்கும் போதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுடுமணல்ல போட்டு அவங்க வந்து வச்சுட்டு அகதுங்கிறாங்கல்ல, அப்போ அவங்க அடிமையா இருக்கிறாங்க. அப்போ அகதுக்கும் போது அடிமையானு காலையில எல்லாம் போட்டவங்க பகல் எல்லாம் சூடு கட்டணும்னா சாயந்தரம் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு மருந்து தடவிட்டு வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு மருந்து தடவிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலமா அந்த வேதனையோடைய எங்க போட்டாங்களோ அதே வேதனையில அந்த வீட்டில் இருக்கணும். இப்போ பகல்ல மாத்திரம் வேதனை அடிமையாச்சுன்னா இந்த சமயத்துலேயும் வேதனை, எல்லா சமயத்திலையும் வேதனைப்படக்கூடிய விஷயத்துல தான் அகதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அடிமைகள் வந்து எல்லா நேரமும் இருப்பாங்க, எல்லா நேரத்துக்கும் கட்டுப்படணும். இந்த வலிக்குதே இப்போதைக்கு நம்ம சரி மருந்து தரையிட்டு வா ஒன்றும் கிடையாது. அப்ப எல்லா சமயத்திலையும் அவங்களுக்கு அந்த வேலை இருந்துச்சுன்னா அந்த அடிப்படையும் அப்படி இருந்தால் தான் அடிமைங்கும் போது, அப்படி இருக்கிறவங்க தான் அடிமைங்கும் போது நம்முடைய அல்லாஹ் சொல்றாங்கன்னா நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் அடிமையாக ரப்புக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அடிமையாகுங்கள் அப்படின்னா ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரமும் எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கணும். நம்ம இந்த வணக்கங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அழுத்த ரப்புக்கும் போது அந்த வணங்கி தரும் போது இப்போ நம்ம பதில் முடிச்சுட்டோம். இனிமேல் நமக்கு வணக்கமே கிடையாது. ஜும்மா வரைக்கும் நமக்கு எந்த வணக்கமும் கிடையாது இல்லை. அந்த ஒரு மாதிரி ஒரு அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வேலைக்கு என்ன பண்ணுறோம்? ஓகே, என்னுடைய வேலையை நான் முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் அந்த கடமையை நிறைவேற்றுறதுன்னு இருக்குல்ல, இந்த 5 கடமைகள், அந்த கடமையை நிறைவேற்றினோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். நமக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சு நமக்கு இனிமேல் பார்த்தோம்னா ஓவர் டைம் தான், ஓவர் டைம் கூட தேவையில்லை, உள்ள பணமே போதும். இப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அடிமைங்கிறத விட்டுட்டு வணங்குங்கிறத வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இருக்கோம். ரவுண்ட் த கிளாக் எனி டைம் யூ ஹேவ் டு சரண்டர் இன். அதாவது மெசேஜ் நான் சொல்வது ரப்பக்கும் அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வுக்கு உங்கள் ரப்புக்கு ஒவ்வொருக்காக சொல்லல. இங்க ரப்புங்கிறான். ரப்பு என்ன பண்றான்? நமக்கு என்னென்ன தேவைன்னா அவன் கணக்கு பார்த்து ஒன்று எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் மெனக்கில்லை, இவனுக்கு என்ன கிடைக்கணும் அது அந்த ரப்பா இருந்து செய்யறாங்க. அந்த ரப்பா இருந்து நான் செய்கிறேன், நீ ஏன் செய்யக்கூடாதுன்ற மாதிரி அந்த வார்த்தை வருது இல்ல. யார் சொல்வது ரப்பக்கும் அல்லது ஹலகக்கும், உங்களை தான் அவன் தான் படைச்சான். எப்பேற்பட்டது படைப்பு, சுபஹானல்லாஹ். அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய படைப்பு பார்த்தீங்கன்னா படைப்பு ரகசியத்தை அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஸ்கேல் ஆஃப் யூனிவர்ஸில் பார்த்தா என்னென்னமோ இருக்கு இல்லை, நம்மளை சுற்றி என்னமோ இருக்கு. நம்மளை சுற்றி நம்ம உடம்புல எத்தனை கிருமிகள் இருக்கு, நம்ம பல்லுல எவ்வளோ கிருமிகள் இருக்கு, நம்மளை சுற்றி எவ்வளோ கிருமிகள் இருக்கு இல்லை, எவ்வளவு பாதுகாப்பு. சுபஹானல்லாஹ். உங்களை தான் படைச்சேன் அப்படிங்கிறான். ரப்புக்கும் உள்ளது ஹலகக்கும், உங்களை எப்படி படைச்சிருக்கேன்னா ஒன்று ஆச்சரியம், திறந்து கிடக்க காது, ஒன்று பூச்சியெல்லாம் உள்ள போக மாட்டேது, நல்லா இருக்கும் இல்லை. அதே மாதிரி யானை போட்டு நச்சுக்கி எடுத்துக்கணும், அதை ஆட்டிக்கிட்டே இருக்கு இல்லை, ஆட்டிக்கிட்டே இருக்க நம்ம கதி என்ன ஆகும் இல்லை. ரஷீத் பாய் நமக்கு அந்த மாதிரி காதை ஆட்டுற மாதிரி இவ்வளோ பெரிய காதை இருக்கும், இது சின்ன மடங்காது, இப்போ பெரிய காதாக இருக்கும். பெரிய காதை இருந்தால் பக்கத்தில் உட்கார முடியாது, தொழும்போது உங்களுக்குலாம் இடிக்கும், அவங்க அது இவனுக்கு இடிக்கும், இவங்க அது அவனுக்கு இடிக்கும், நேராகவும் நெருக்கமாகவும் நிற்காதீர்கள், நீங்கள் காதியை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று நம்ம படைப்போட ரகசியத்தை அவளோட அழகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு எல்லாம் தொடங்குறது. அப்போ அது உங்களை தான் படைச்சிக்கிறான். அந்த ரப்புன்னு சொல்லிட்டு அல்லது ஹலக்குக்கும்
வல்லதீனமின் கபலிக்கு உங்களுக்கு முன்னோரையும் அவன் தான் படைச்சான். எனவே நீங்கள் அதை கொண்டு நீங்கள் ஆதரக்கும் அதை கொண்டு நீங்கள் தத்தக்கு நீங்கள் இறையச்சமுடையவராகலாம். இந்த தக்குவான்னு நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு பேரியல். அந்த பேரியலுக்குள்ள நம்மளை பாதுகாத்துக்கிறது. அந்த பேரியலுக்குள்ள நம்மளை பாதுகாக்கிறவங்க தான் தக்குவான்னு சொல்றோம். அப்ப தத்தக்குன்னா நீங்கள் யூ வில் பி ப்ரொடெக்டட்னு அர்த்தம். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள். லால்லக்கும் தத்தக்கு நீங்கள் இறையச்சமுடையவராகலாம், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்பவர்களாக ஆகலாம். இல்லை அப்படிதானே வரும். எதனால நீங்க அல்லாஹ் வரைஞ்சிட்டீங்கன்னா, அவனுக்கு வழங்குனீங்கன்னா, அவனுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா, அவனுக்கே நீங்க முழுசா உங்களோட சரண்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு முன்னோர்கள் படைச்சாங்களா அது மாதிரி பண்ணினீங்கன்னா, உங்களோட படைப்பை பத்தி சிந்திச்சீங்கன்னா, லால்லக்கும் தத்தக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள, உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, உங்களை அச்சமுடையக்கூடியவராக ஆகக்கூடும் அப்படிமா. ரைட்டா? இப்ப என்ன, அல்லாஹ் முழுசா நம்பி அல்லாஹ்வுக்கு அடிமையாகி, வலைக்கும் சலாம் வெல்கம் பேக், அடிமையாகி முழுக்க முழுக்க அவனுக்கே கட்டுப்பட்டு அவனுக்கு அடிமையா இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும், தக்குவாதாரிகளாக ஆகலாம் அப்படின்னு. இப்ப நமக்கு இதுல என்னென்ன படிப்புன்னு எடுத்துக்கலாம். யா யுன்னாஸ்னு கூப்பிடுறான். யா யுன்னாஸ் என்ன படிப்புன்னு இருக்கு. இந்த குர்ஆன் யாருக்கு சொன்னோம், நமக்கு சொன்னோம். ரைட்டா? அதை வச்சுருப்போம். இந்த யா யுன்னாஸ்னும் போது அதுல நாஸ்ல யார் யார் வரா, மனிதர்கள் எல்லாரும் வராங்க. அப்ப இந்த யா யுன்னாஸ்ங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட கொடுத்தானா, இந்த டிபிஐல நமக்கு இங்கே ஆஸ்கேவால் எடுத்து சொல்லும் போது மனிதர்களே கூப்பிட்டானா நான் கையில் வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருச்சுறான். யாய் வண்ணாச்சுங்கிற 21வது வசனத்தை வேணா நம்ம பார்க்காம கூட ஓவர் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் நம்ம குருவல் அதுக்குள்ள ஒரு பிரிபிள் ஃபலத்தில் ஓட்டியிருப்போம். இன்னைக்கு என்ன இருக்காங்க, 21 தேதியா 21 நவம்பர் 2016 நம்ம இருக்கா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு யாய் வண்ணாச்சுங்கிற ஒரு வசனம் சூரத்துல் பக்கரால 21 வருது. இந்த 21 உள்ள இந்த யாய் வண்ணாஸ் தான் முதல் அல்லா கூப்பிடுது. முதல் அல்லா குர்ஆன்ல முதல்ல கூப்பிடுறது தான். அந்த முதல்ல கூப்பிடுற வசனத்தை 21ஆம் தேதி இருக்கா இங்க கொண்டு வந்து 6:50க்கு பிரேம் மிஸ்ஸில் லேட்டா வந்தாலும் அந்த வர சமயத்துல இதை சொல்ல வச்சிடலாம். சுபஹானல்லாஹ். அப்ப யாய் வண்ணாஸ்லேருந்து இத்தனை பேருக்கு நம்ம ஊர் பொறுப்பு இருக்கு. மனிதர்களேன்னு கூப்பிடுறான். மனிதர்களேன்னு கூப்பிட்டு சொல்றான்னா இந்த மனிதர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனக்கு மாத்திரம் யாயுகள் சலான்னு சொன்னா எனக்கு மாத்திரம், யாயுகள் அல்மனார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னா அது யாயுகள் நாஸ்னா எல்லாருக்கும் இருக்கு. இந்த வெளியில் உள்ளவங்க சொல்லணும். அன்னபூர்ணாவில் சாப்பிடணும்னா அதுக்குள்ள ஆல்ரெடி சொல்லணும். உங்கள் ஹோட்டலில் உள்ள ஆளுநர்ட்டையும் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. யாயுகள் நாஸ் என்ன சொல்லலாம், நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் கட்டுப்படுங்கள். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், மனிதர்களுக்காக இறக்கிய இந்த குர்ஆனை நானே புரிஞ்சுக்காம இருப்பேன். இந்த யாயுகள் நாஸ்ன்னு சொல்லிட்டு முதல் கொண்டு 21வது வசனது எனக்கே 21ஆம் தேதி இருந்தது. அது 2014. ரைட்டா? அப்ப யா அல்லாஹ், எனக்கு இந்த குர்ஆனை கிட்ட நெருங்கக்கூடிய, குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய, குர்ஆனை முழுவதுமாக படிக்கக்கூடிய, இந்த குர்ஆனை மனிதர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த சக்தியையும் அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் எனக்கு தருவாயா யா அல்லாஹ். எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், யாயுகள் தெரியாம இருக்கிறோம். யாயுகள் எத்தனை தடவை வருதுன்னு தெரியாதா யா அல்லாஹ். இந்த யாயுகள் நான் என்ன செய்யணும்னு தெரியாதா யா அல்லாஹ். யாயுகள் நான் அவனை கூப்பிட்டு அவன் என்கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு பதில் தெரியாதா யா அல்லாஹ். என்னுடைய அறிவை வளர்ப்பாயாக, எனக்கு அந்த ஒரு பக்குவத்தை தருவாயாக, இன்னும் ஞானம் பெறக்கூடிய ஒரு மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாங்க. அல்மனாரத்தில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 வருஷமா நாங்கள் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த நாசிலேன்னு என்ன சொல்ல போறேன்னு சொல்லிடுறாயா, புரிய வைப்பாயா. அவங்க நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் அடிமையார்கள். யாரெல்லாம் 24 மணி நேரம் அடிமையாக இருந்தா எங்களுக்கு விழாவில் இல்லாத சம்பவத்தை எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அவர் எப்படி அந்த புண்ணில் எல்லாம் துடிச்சிருப்பாரு. அந்த சாயந்தரம் யாரும் மருந்து போட்டிருப்பா, மறுநாள் அதே வேதனை இருக்கு. இந்த வேதனை ஆறிக்கட்டும். அவங்க ஒரு 2 months அவங்க லீவ் தர வெக்கேஷன் போயிட்டு இந்த புண்ணுக்கு நல்லா ஆனதுக்கு பிறகு மறுபடியும் நான் துணி கொடுத்துறேன்னு சொல்லல. இந்த வேதனைக்கு மருந்து கிடையாது, ஒருத்தவங்க தொட்டு பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியே வலிக்காதுன்னு சொன்னா கூட 6 பேருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி முழுக்க அடிமையா இருந்த அந்த தரத்தை நினைச்சு பார்க்க வைப்பாங்க. யா அல்லாஹ், உனக்கு முழுக்க அடிமையா இருக்கணும். நான் எவ்வளவு இந்த டைம் வச்சுக்கிட்டு எனக்கு அந்த 5லேருந்து 5:40க்குள்ள நான் தொழுதுட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய கடமை நீங்க செய்ய. அதுக்கப்புறம் நான் எது வேணாலும் செய்யலாம். அப்படி இல்லாமல் முழுக்க உன்னுடைய அடிமையாக, உன்னுடைய எப்படி பிலால்களில் அந்த உலகத்தில் நமக்கு அடிமையா ஒரு ஆணையும் ஆகிறாள்.
இல்லை, ஒரு அடிமைங்கிறத காமிக்கிறான். அப்போ அந்த அடிமைங்கிற தாளத்தில் நான் இருக்கிறேன் யாரெல்லாம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய கட்டுப்படக்கூடிய அடிமையாக என்னை ஆக்கி வைப்பாங்க. நான் வந்து யோகுதர் அப்பக்கு முன்னே இபாதன்னு சொல்லிட்டு நான் இபாதான்னு நினச்சிட்டு இருந்தேன். சில தொழுகிறது, இந்த குரான் வசனங்களை ஓதுறது. குரான் வசனம்னா ஒரு எத்தனை தடவை நம்ம குரான் முடிச்சிருக்கோம் சுமாரா நம்மளோட லைஃப்ல? ஒரு 10 தடவை முடிச்சுமா, 20 தடவை முடிச்சுமா, எத்தனை தடவை மொத்தம் குரான் முடிச்சிருக்கீங்க நீங்கள் உங்கள் லைஃப்ல? 2 தடவை முடிச்சிருக்கீங்களா? நம்ம 2 தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காரு. 2 அப்படிங்கும்போது 2 தடவை இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை முடிச்சிருக்கேன், நான் 20 தடவை முடிச்சிருக்கேன். ஒரு ரமணாவில் நான் ஃபுல் பிராணம் முடிச்சிருவேன். அது சும்மா ஓதுறது, போய் படிக்கிறது, அதில் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஒரு இத்தாலி புக்கு, எவ்வளோ பெருசு புக்கை வச்சுட்டு 50 தடவை படிச்சுட்டீங்கனாலும் உங்களுக்கு இத்தாலி தெரிஞ்சதாக ஆகாது. அது மாதிரி தான் வச்சுருக்கோம் நம்ம. அப்போ அந்த என்ன அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரான்னு தெரியாததே நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஊடகமாக அந்த குரானுக்கு மாத்திரம் இந்த மதிப்பு கிடையாது, வேறு எல்லாத்துக்கும் இந்த மதிப்பு கொடுப்போம். அப்படி இல்லாமல் அந்த குரானை மதிக்கக்கூடியவர்களாக, அதை நம்ம புரிஞ்சுக்கக்கூடியவர்களாக, உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுதலாக வைப்பாங்க. யாருதான் அல்லது ஹலக்கக்கும் உங்களை படைச்சான் யாரில் இதை பேர்பட்ட படைப்பு, மனித படைப்பாக ஹியூமன் பீயிங்காக படைச்சு வச்சிருக்கீங்க. இல்லை, நான் ஒரு லிவிங் திங்ஸ் கிடையாது. என்னை வந்து அகிலனையே இல்லை, நீ உயர்த்தினே என்னை படிச்சிருக்க. யாருதான் உயர்த்தினேவே என்னை எப்படி படிச்சிருக்கேன்? மனிதர்களாக படிச்சிருக்கேன். கண்களை படைச்சேங்கன்னா எப்பேற்பட்ட படைப்பு, என்னென்னமோ யார் தலைக்கீழ்னாங்க. ஒரு மனிதனாக வர்றது ஒரு பெரிய காரியம். அதில் முஸ்லீமாக வருது, அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்ல அந்த முஸ்லீமாக ஆக்கியிருக்க நம்ம தான் கஷ்டப்பட்டுமா? ஒன்றும் கிடையாது. இந்த மௌலா இஸ்லாம்னு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? மௌலா இஸ்லாம் கேள்விப்பட்டீங்களா? மௌலா இஸ்லாம்னா யாரு? நியூ முஸ்லீம். யார் நியூ முஸ்லீம்? இங்கே நியூ முஸ்லீம் இருக்கீங்களா? யாரு? பிலால் பிலிப்பு. வேற யார் தெரியும் உங்களுக்கு? அப்துல்லா, டாக்டர் பெரியார் தாசன். வேற யார் தெரியும் உங்களுக்கு? உமர் அலிலா, அபூபக்கர் சித்திக். இவங்கெல்லாம் மௌலா இஸ்லாம். நம்ம தான் முஸ்லீம்கள். முஸ்லீம் ஆகியிருக்காங்க. சுகாதாரம் நினைச்சு வரணும்ல. ஹலக்கக்கும் உங்களே முஸ்லீம். நம்ம ஆக முடியுமா? நம்மளா இப்போ போராட்டம் நடத்தி ஒரு முஸ்லீம் ஆகிட்டதுக்கு பிறகு அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க, அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம். தாய் தந்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்களாம் துவா செய்ய சொல்லுவாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் பாய், எங்கள் வீட்டில் யாரும் வரல, அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அந்த துவாவில் தான் துவா உயிர் இருக்கும். அவங்க சொல்கிறது தான். நாம இங்கே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன கேட்க சொன்னான்னு தெரியல, அவனுக்கு நான் என்ன கேட்கணும்னு தெரியல, ஏதோ துவான்னு சொன்னால் கேட்டுப்போம். அப்படிதான் நம்ம வச்சுருப்போம். இல்லை, தாவா மாதிரியே துவா வச்சுருக்கோம். நம்ம அப்பப்போ தேவைப்படுற மாதிரி இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய துவாவில் தான் அந்த உயிர் இருக்கும். அப்போ அந்த கஷ்டம் நாம என்ன முஸ்லீம் ஆக்கி வச்சுருக்காங்க. சுகாதாரம் ஹலக்கக்கும் உங்களே நான் மாட்டினேன். அல்லாஹ் அக்பர். முஸ்லீம் ஆக்கிறது எவ்வளோ பெரிய காரியம், மனுஷனாகிறதே பெரிய காரியம். அதை முஸ்லீம் ஆக்கி வச்சுருக்காங்க. ஏட்டா அது மாதிரி வல்லதீனம் கபலிக்கு உங்களுக்கு முன்னாடி படிச்சது கூட எல்லாருக்கும் கற்றுக்கோ. அதனால் நீங்கள் அதை கொண்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களை நீங்கள் இறையச்ச முடியாத ஆகக்கூட ஆகக்கும்னா மேபின்னு அர்த்தம். உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா அப்போ அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். மனிதர்களுக்கு சொல்றான். அது ஒரு செய்தி. நீங்கள் அவனை வணங்குங்க, அவனுக்கு அடிமையாங்களா, அவன் என்ன பண்ணுங்க, அவங்களை படைச்சேங்கிறான். அதை சொல்லியே உங்களுக்கு வணங்குங்க. அது ஒன்று போதும் நமக்கு. அவன் எப்பேற்பட்ட படைப்பு படிச்சிருக்கான், என்ன மாதிரி படைப்பு படிச்சிருக்கான். நம்மள மனுஷன் முஸ்லீம் முழுசா படிச்சிருக்கான். இல்லை, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் முழுசா படிச்சிருக்கான். ஒரு கையை எடுத்தா என்ன ஆகும்? இப்போ முழுசா இருக்க நம்மளால மூஞ்சி பிடிச்சா என்னது? குரான் கிளாஸ் கட்டு பாய்க்கு ஒரு மாதிரி ஸ்ப்ரெயின் மாதிரி இருக்கு பாய். அதனால நான் ஒரு வரல. அந்த 7 மணிக்கு பிறகு அந்த கிளாஸ் முடிச்சது கூட பல விடணும். என்ன பண்ணுறது, வலிக்கத்தான். கொஞ்சம் நம்ம சென்னை பிரியாணி நல்லா இருக்கு, அங்கே போய் சும்மா சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக படியில் இறங்கி வந்து அப்புறம் தூங்கிடலாம். சென்னை பிரியாணி சொல்லிட்டேன், காம்படிஷன் ஜாஸ்தியாக கேட்டா. அப்போ என்ன மாதிரி படைப்பு நம்மளை படிச்சு வச்சுருக்காங்க. என்னென்ன கசாயம் தான் சாப்பிட்டு இருக்கோங்க. முழங்காலம் மூளை சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. ஆட்டுக்கு எங்கே இருக்கு மூளை? முழங்காலம் சொல்லி முடிஞ்சு சாப்பிட்றோம். அவ்வளோ சாப்பிட்டா அவங்க பண்ணி சிரிச்சிட்டு இருக்கு. இல்லை, அப்போ சிரிக்கிறது எப்படி? தண்ணி குடிக்கிறோம், தேவைப்படுற தண்ணி குடிக்கிறோம். தண்ணி தாராக அடிக்குது. உடம்புல தண்ணி தேவைன்னா அதுக்கு செத்து போயிடல. நம்ம தாராக அடிக்கணும், தண்ணி குடிக்கிறோம். நம்ம அப்போ ஒன்று நிதானம் எவ்வளோ அழகாக பார்த்து நம்மளை எப்படி படைச்சு வச்சுருக்காங்க. நமக்கு மனுஷனாக படைச்சது எவ்வளோ பெரிய சிறப்பு. இப்படி நம்மளே நம்மளை பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியங்களா இருக்கு.
அப்படி படைச்சவனை வணங்குனா அது இப்படிலாம் நீங்க வணங்குறத பாத்தீங்கன்னா அது மூலமா படைச்சதை பார்த்து அதுக்கு அவனுக்காக நீங்க அடிமையா ஆனீங்கன்னா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி வணங்குனீங்கன்னா நீங்கள் தக்குவதாரிகளாகலாம், இறையச்சமுடையவராகலாம், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த பார்ப்போம். அல்லது ஜாலக்கும் அல்லது அத்தகையவன் தான் யாரு? ஜாலக்கும் உங்களுக்கு ஆக்கினார். இதெல்லாம் படிச்சதுனால எங்களுக்கு வந்து தமிழ்ல இருக்காது ரைட்டா. நாங்கள் இதெல்லாம் படிச்சதுனால என்ன, நீங்க புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, இன்ஷால்லா அதெல்லாம் வந்துடும். அல்லது அத்தகையவன் ஜாலக்கும் உங்களுக்கு ஆக்கினான். எது? அருள். அருள்னா என்ன? பூமியை ஃபிராஷன் விரிப்பாக, கார்பெட்டாக, ஃபிராஷ்னா கார்பெட், விரிப்பாக ஆக்கினான். இந்த விரிப்பாக ஆக்குனதோட ஒரு சூட்சுமம் பாருங்க. பூமி சுத்திட்டு இருக்கு. பூமி என்ன ஸ்பீட்ல சுத்து தெரியுமா? பூமி தன்னைத்தானே 1470 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. பரவாயில்ல. என்ன ஸ்பீடு தெரியுமாப்பா? 120 கார் இழுத்துட்டு போகிறோம். நம்ம காரை ஒருத்தர் பண்ணோம் 140 பெரிய பஸ் ஒரு அபுதாபி ரோட்ல பார்த்தீங்கன்னா காரை தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். ரயிலில் பிடிச்சி போனீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன ஸ்பீடு? எல்லாமே ஆல்டுகெதர் 140 150 1470 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்தினா எப்படி இருக்கும்? அந்த பூமி சுத்துது. தண்ணியத்துக்கு வெளியில வச்சுட்டான். 3 பங்கு தண்ணியை வெளியில வச்சு ஒரு டம்ளர்ல தண்ணி சுத்தினா 3 மணி போயிருது. 3 பங்கு தண்ணியை வச்சு தண்ணி வெளியில ஊத்தல. சூப்பரா இருக்கு. எப்பயாவது வெளியில ஊத்தும், பேருக்கு சுனாமின்னு சொல்லுவாங்க. தண்ணி வெளியில ஊத்தல, பேசாம இருக்கு. சரி, பூமி அந்த தண்ணி தான் இருக்குன்னா பூமி என்ன பண்ணுறது? நெருப்பு கங்குதான் இருக்கு. 3 கிலோமீட்டருக்கு மேல நோண்ட முடியல. மேல போயிருக்கா லைட் கேஸ்ல. பூமியை 3 கிலோமீட்டருக்கு மேல நோண்ட முடியல. எத்தனை கிலோமீட்டர் போட நோண்டிருக்கா? 12 கிலோமீட்டர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு மேல எல்லாம் கூட்டு போய் வச்சு ஒரு சில கிலோமீட்டர் எண்ணிக்கிற மாதிரி உள்ள கிலோமீட்டர் ஒரு 15 தென்னைமரம் 30 தென்னைமரங்கிற மாதிரி வச்சுங்களேன். அப்படிதான் இருக்கு. அங்க லைட் ஏசுக்கு போல, லைட்டும் தெரியல, ஏசு தெரியல. அங்க இங்க போல லைட் ஏசுக்கு போல. அந்த கங்குகளா இருக்கு, நெருப்பு கங்குகளா இருக்கு பூமி. அப்ப நெருப்பு கங்குகளுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? புல் பூண்டு எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்ணணும்? அந்த சூடு இருக்கக்கூடாது. வேகமா சுற்றுறதுக்கு ஒரு இது வேணும். கார்பெட் போடுறாங்க சூடு இல்லாம இருக்கிறதுக்கு. அந்த கார்பெட் என்ன பண்ணுவோம்? சுத்தத்திற்காக கண்டிப்பாக போயிடக்கூடாது. இந்த 1470 கிலோமீட்டருக்கு ஈக்குவலண்ட் என்னன்னா AK-47 குண்டு. AK-47 துப்பாக்கி சுடுற ஸ்பீடு, அந்த குண்டு ஸ்பீடு 1470 கிலோமீட்டர். அந்த ஸ்பீடுக்கு இங்கே அடிச்சாங்க போயிடறால குறவுன்னு சொல்றது துப்பாக்கி கிடையாது. அதெல்லாம் இப்போ பார்க்குது, பறவைலாம் பார்த்து நடந்துதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம படம் அடிச்சோன்னு போயிடறால இந்த ரேபன் போட்டுட்டு பார்த்துருப்பீங்க. பலிஸ்தீன் ரேபன் கிளாஸ் போட்டுருக்கீங்க சொல்லுவாங்க, செத்து போறாங்க நல்லா குழந்தைங்கலாம். அதுதான் AK-47. அந்த AK-47 சொல்றது வேகத்துல இந்த பூமி சுத்தும். அதுல இவன் வந்து ஸ்லீப் ஆகிடக்கூடாது. அப்போ ஒரு கார்பெட்டை போட்டு கார்பெட் ஸ்லீப் ஆகாம என்ன பண்றான்? மலைகளை முளைகளாக ஆக்குகிறான். இந்த மலைகள் முளைகள் அது ரேஞ்சு என்ன? நம்ம மலை குச்சி எப்படி எடுப்போம்? இந்த இவ்வளவு பெரிய குச்சி அடிச்சோம்னா இவ்வளவு உள்ள போனோம். அப்படி ஆட்டி பார்ப்போம். ஆட்டோம்னா அந்த தவக்கல் எல்லாம் நம்ம டென்ட் கட்டுவோம்ல, மாட்டை கட்டுவோம்ல. அது இல்லாம அவன் என்ன பண்ண அந்த மாதிரி வச்சுட்டு கழுத்து போடாமல் போகுங்கிற மாதிரி ரிஸ்காவே எடுக்கல. 9 மீட்டர் மேல இருந்துச்சுன்னா கீழே நம்மளால 150 மீட்டருக்கு போறான். 9 மீட்டர் மேல வைக்கிறதுக்கு 150 மீட்டருக்கு மலைகள் ஆக்குறான். ஏன்னா என்னோட அடியான எப்பயாவது ஸ்லீப் ஆகி பை மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா மழை குச்சி அடிச்சு இந்த கார்பெட்டை பத்திரமா வைக்கணுங்கிறான். சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்டவன் தான் இந்த பூமியை விரிப்பாக ஆக்குகிறான் அப்படின்னா. பூமியை விரிப்பு இருக்கணும், அந்த கங்குகள் இருக்கக்கூடாது, அந்த விரிப்பு இருக்கணும், அந்த விரிப்பு சுத்தத்துக்கு தமா இருக்கணும். சுபஹானல்லாஹ். ஒன்னே பார்த்துருக்கான். மேலும் வானத்தை முகடாக, எந்த ஒரு பில்லர் இல்லாம. இப்ப இங்க பில்லர் வச்சா ஜாஃபர் தம்பிக்கு மறைக்குது, இங்க இங்கேயும் பாக்குறாப்புல, இங்க திரும்பல அங்க திரும்பலன்னு சொல்லிட்டு. பள்ளியில பாத்தீங்கன்னா நமக்கு பில்லர் இருந்துச்சுன்னா இன்னும் 2 வகையிலையும் அது உபயோகப்படும். ஒண்ணு பில்லர் இருந்துச்சுன்னா மக்கள் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நவந்து உட்காரும். இன்னொன்னு பில்லர் இருந்தாங்கன்னா வசதிக்கு அங்க போய் நேரம் உட்காந்தோம்னா நல்ல நல்ல இறை சிந்தனைனா அப்படி தியானம் பண்ணுறது. சுபஹானல்லாஹ். யாராவது சாப்பாட்டுக்கு முன்னாடி தூங்குற பழக்கம் யாருக்காது? சாப்பிட்டு ஒரு நேரம் இருக்கும் உங்களுக்குலாம். சாப்பிட்டு தூங்குங்களா? தூங்குற பழக்கம் இருக்கா? 10 நிமிஷம் தூங்கினா நல்லா இருக்கும் பிரச்சனை. சாப்பாட்டுக்கு முன்னாடி தூங்கிருக்கீங்களா என்னைக்காவது? முன்னாடி உட்கார்ந்து தூங்குறது இல்லைங்க, முன்னாடி தூங்குறது.
தூக்கம் வராது, சாப்பாட்டுக்கு முன்னாடி பசிக்கிற தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க இல்ல. ஆனா தூக்கம் வர ஒரு நாள் இருக்கு. என்ன நாள்? விடுதலை மிக்க சும்மா நாள்ல நமக்கு தூங்கி தான் 11 மணிக்கு தான் போயிருப்போம். இருந்தாலும் அந்த கண்டினியூஷன் தான் ஒரு தூக்கம் வரும் இல்ல. ஏன்னா அவ்வளவு அதாவது ஜும்மா வந்து மக்கள்லாம் ஒன்று எல்லாம் அவங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு தருணம். அது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியது, அல்லாவுடைய கலாம சொல்லக்கூடியது. இப்ப என்ன தேவையோ அவ்வளவு சொல்லக்கூடிய ஒரு ஜும்மாவை பழக்க தோசை இருக்குல்ல, ஊர்ல தமிழ் தான் சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னா அந்த சமயத்தை பின்பக்கமா வர வேண்டியது இருந்தாரு. அந்த சமயத்தை என்ன பண்ணுவாங்க, அப்போ உள்ள அந்த பூமிக்குள்ள செய்தியை சொல்ல முடியாது. ஏன்னா இமாமு அந்த சமயத்துல அந்த செய்தியை சொன்னாருன்னா அவர் இருக்க மாட்டார். அடுத்த வாரத்துக்கு நாட்டாமை திட்டுற மாதிரியே இருக்கும். பாத்தீங்களா? எதை அந்த பக்கம் சொன்னாலும் அந்த ஊர் நாட்டாமை திட்டுற மாதிரியே தான் அந்த செய்தி. அதனால என்ன பண்ணுவாரு, இமாம் வந்து ஒரு கிலோமீட்டர் மேலே இருப்பாரு. அந்த மலக்குமார்கள் வந்தார்கள் போனவர்கள் இருந்தார்கள் சொல்லி கீழே இறங்க மாட்டேன், கீழே இறங்கினா அவர் போயிடுவாரு. அப்ப அங்க மேலேயே பேசுறதுனால எவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருக்க முடியும்? பார்த்து என் பாட்டை தூக்க ஆரம்பிச்சா என் பாட்டனே தூங்கும்போது நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரம்பரையாக தூங்கிட்டு இருக்கோம். அந்த தூக்கனால இங்கே 11 மணிக்கு இருந்துச்சாலும் எங்க பாட்டன் பரம்பரையிலேருந்து நாங்கள் தூங்குறதுனால இங்க ஒன்று 2 வசதி இருக்கு. ஒன்றும் புரியாது, இன்னொன்னும் பிடிக்காது. ரைட்டா? உட்காந்து போனோம்னா நம்ம கல்ஃப் நியூஸ் படிச்சுட்டு படிக்கலாங்கிற வசதியெல்லாம் இங்கே இருக்கு. வெளியில இருந்து அந்த மரத்தடியில் பில்டிங் பக்கத்தில் வந்து கல்ஃப் நியூஸ் வச்சுட்டு படிச்சுட்டு இன்னைக்கு இந்த படமா அல்லாஹ் அக்பர் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ். அப்ப அந்தந்த முகடு, அந்த முகடு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பள்ளிவாசல் உட்கார முடியாது, ஜாஃபர் பாய் தம்பியால பார்க்க முடியாது. அந்த முகடு இருந்துச்சுனால இப்ப ரஷீத் பாய் அந்த முகடுக்கு பின்னாடி எடுத்துட்டு பேசிட்டு இருக்கான். நான் போன்ல பேசிட்டேன். ரைட்டா? அந்த முகடு இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இப்ப முகடு இங்க இருக்குன்னு வச்சுக்கலேன், உங்க முகடு இருக்கு சென்சார் ரோட்ல நல்ல நாளே டிராபிக் ஒரு 10 முகடு வருதுன்னு வச்சுங்களேன், எங்க இருந்து திருப்புவீங்க, அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க, அந்த முகடுக்கு தகுந்த மாதிரி எங்க மாத்திட்டு போவீங்க, முகடுல முட்டிட்டு இருப்போம். அல்லாஹ் அக்பர். டேக் டைவர்ஸ்ல போய் எத்தனை முகடு தூக்கி எங்கே தூக்கி வைக்கிறது, இவ்வளவு சிறப்பா நீங்க இருக்கோ. அப்ப அந்த முகடே இல்லாம, வானம் முழுக்க முகடே இல்லாம எவ்வளவு பெரிய அழகு, எவ்வளவு பெரிய சிறப்பு. சுபஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க. அதான் சொல்றான், நான் இந்த பூமியை உங்களுக்கு குறிப்பா வச்சேன், வானத்தை உங்களுக்கு வந்து விதானமாக முகடாக வச்சேன், எந்த ஒரு பில்லர் இல்லாம அதை பாருங்க. அப்படி வச்சு பாதுகாத்தேன். யாருக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன, முஸ்லிம் முத்தகிங்களுக்கு, காஃபிர்களுக்கு, முனாஃபிகளுக்கு என்ன பிரச்சனை? வெளிச்சம் வரும், வெளிச்சம் வந்து கண்ணை பறிச்சிருக்கிறான், இடி இடிக்குங்கிறான், கண்ணு தெரியாது, எங்க போவீங்கன்னு தெரியாது. இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றான், இந்த ஒரு வசதியை சொல்லி தராங்கிறான். உங்களுக்கு பூமியை விரிப்பாக்கி வச்சிருக்கிறேன், வானத்தை உங்களுக்கு வந்து முகடாக்கி வச்சிருக்கேன், அதுல இருந்து உங்களுக்கு இந்த மழையை அடுத்தது வரும். அப்ப எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறான். தேவைப்பட்டா சுனாமியும் வரும், இடியும் வரும், எல்லாம் வரும். அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம அவருடைய பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கும் தத்தக்கும் நீங்கள் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக ஆவீர்கள். பாதுகாப்புனா எப்படி? இந்த பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து மழை பெஞ்சா மழை பிடிக்குமா? மழை பிடிக்கும் உங்களுக்குலாம்? நல்லா எல்லாருக்கும் மழை பிடிக்கும். காஷ்மீர்ல இந்த மாதிரி மழை தான் ஜலதோஷம் பிடிக்கும் இல்ல? பூமியிலிருந்து தண்ணியை அனுப்புவான், வானத்திலிருந்து தண்ணியை அனுப்புறான். நினைச்சு பாருங்க, வானத்திலிருந்து தண்ணி வரணும்னு இல்ல, வானத்துக்கு தண்ணி எப்படி போவோம்? பூமியில இருந்து போகும். பூமியில இருந்து கடல்ல இருந்து போயிட்டு வானத்துக்கு போயிட்டு கடல் தண்ணியா அமைச்சுன்னா என்ன ஆகும்? உப்பு கரைக்கும், நடைய முடியாது. அப்போ கடல் தண்ணி போகும், வானத்துல இருந்து அங்க ஊத்துறது என்ன பண்ணும்? நல்ல தண்ணியா வரணும். சரி, வானத்துல இருந்து தான் தண்ணி வரணும். வானத்துல இருந்து தான் தண்ணி வரணும்னா அது என்ன ஸ்பீட்ல இருக்கும்? எங்க வருது? 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருது. அந்த ஸ்பீட் எப்படி வரணும்? இங்க வந்துச்சுன்னா மழை தண்ணி பேசுற மாதிரி எங்க வருது தெரியாது, போயிட்டு இருக்கும். 520 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது. 520 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தா தான் கீழே இறங்க முடியும். 10 கிலோமீட்டர் அந்த ஃபோர்ஸ் வந்தா தான். அப்படியே 5 மார்க் வச்சுக்கோங்க, எங்கேயோ போயிடும். ஆஸ்திரேலியாவில் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அவன் பெய்யறனால இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கும். ரமணனால கண்டுபிடிக்க முடியாது. பெய்ய போடுமா, போனாலும் போகுமா, வந்தாலும் வருமா. இப்ப என்ன பண்ண, அந்த மழை
அங்கேருந்து வரும்போது 520 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றது என்னச்சுன்னா அந்த பாராஷூட் சிஸ்டத்தில் பாராஷூட்டில் குதிப்பாங்க ஃப்ளைட்லேருந்து குச்சி அப்படியே குச்சாக்கிட்டு ஆகும். கடல்லாம் குடிக்கலாம், தலையில் குடிக்க முடியாது. வர ஸ்லோவாகி அவனே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து நடந்து வரான் இல்லை. அந்த மாதிரி இந்த மழை என்ன பண்ணுது, அங்கேயிருந்து 520 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கீழே இறங்கும் போது 14 கிலோமீட்டர் ஸ்பீடில் பூவாலியில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுது. அப்படி ஊத்துனாதான் இந்த பூமியில இருந்து புல்லு புண்ணெல்லாம் வரும். புல்லு புண்ணு 520 கிலோமீட்டர் தான் நாமளே இருக்க மாட்டோம், நம்ம ஹெல்மெட் போட்டு தான் இருக்கணும் இல்ல. சமயத்துல ஆலங்கட்டி மழை பெய்யும் பாத்தீங்களா, காடுகள்லாம் காணப்படும். ஒரு 81 82 நினைக்கிறேன். அப்புறம் துபாய் சார்ஜர் ரோட்ல போர்டா இருக்கும் பாத்தீங்களா, யாராவது அந்த அனுபவம் இருக்கா? அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மரத்துல வச்சு ஜும்மா மஸ்ஜித் அல் இந்த மாதிரி கவனம் பார்த்தீங்கன்னா அந்த அல்முலால இருந்து அந்த பிரிட்ஜுக்கு அல்கான் பிரிட்ஜ் வரையும் குறைஞ்சது இந்த 2 பக்கத்துலயும் 300 போர்டு இருக்கும். யாருக்கா அந்த அனுபவம் இருக்கா பார்த்தது? எல்லாம் சின்ன பிள்ளைங்களை தெரியுறீங்க, நீங்க ஒரு வயசான ஒரு 300 போர்டு இருக்கும். அந்த 300 போர்டும் ஒரே ஒரு நாள் ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சு கம்ப்ளீட் காணப்போச்சு. ஒரே ஒரு நாள் ஒரு சும்மா ஒரு 15 நிமிஷம் படப்பட பிடிச்சி எல்லாம் காணப்போச்சு, காரு போர்டு கீழே எல்லாமே. அப்ப அந்த ஆலங்கட்டி மழை தான் காணா போச்சுன்னா 520 கிலோமீட்டர் மழை பெஞ்சுனா என்ன ஆகும்? ஒரு மணி நேரம் மழை வராதா அப்படின்னா பார்த்துட்டு மழை வருதே. நமக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போவாங்க, புல் புண்டு என்ன பண்ணணும். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பா அந்த மழையை அனுப்புறது பிரயோஜனப்படுற மாதிரி அந்த மழையை அனுப்பி அந்த மழை என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு வேகமா சில சமயத்துல காஷ்மீர் அடிக்கிற மாதிரி மழை வந்துச்சுன்னா காணாம போயிடும், எல்லாம் காஷ்மீரே காணாம போயிடுது. நம்ம என்ன பண்ணோம்? அப்ப அந்த மாதிரி நம்ம அந்த மழையை அனுப்புறாரு. அதான் அவன் சொல்றான், அப்பேற்பட்டவன்னா நான் அந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக்குனேன், வானத்தை விதானமாக்குன, அந்த மழையை உங்களுக்கு அனுப்புனேன், அதுல இருந்து புல் புல் கனிவர்க்கங்களை கொடுத்தேங்கலாம் சுகாதாரம். இந்த கனிவர்க்கத்தோடு நம்ம நிப்பாட்டிக்குவோம் ஒரு 3 நிமிஷத்துல. அந்த கனிவர்க்கங்களை கொடுத்தேங்கலாம் சுகாதாரம். ஏதாவது கனிவர்க்கங்கள் வருது, அந்த தாவர வகைகள் கனிவர்க்கங்கள்லாம் இயற்கையா வருது. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அது சாப்பிட்டு பார்த்தேன், இதுல சாப்பிட்டு பார்த்தேன், பிரியாணி அந்த மசாலா போட்டு பார்த்தேன், இந்த மசாலா போட்டு எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அந்த கனிவர்க்கங்கள்ல ஒரு சுவை, அதுல உள்ள ஒரு ஆரோக்கியம் இருக்கத்தால செய்யுது. அது யாரு கொடுப்பா? யாரால கொடுக்க முடியாது. நீங்க என்ன ஒட்டு மாங்காய் போட்டு அப்படி இப்படி செஞ்சு வேற மாதிரிலாம் செஞ்சு பார்க்கலாம் மொழிய. அந்த கனிவர்க்கங்கள்னு ஒரு அழகு இருக்கு சுகாதாரம், அதை யாரும் கொடுக்க முடியும், யாரால உருவாக்க முடியும்? பார்த்தது ஒரே மாதிரி இருக்கு இல்ல. இங்க என்ன ஒண்ணும் இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு துவா இருக்குல்ல, இந்த என்னுடைய சந்ததிகளுக்கு கனிவர்க்கங்களை கொடுப்பாயாக, இவர்களை இமாமாக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சஹாபாக்களும் துவா கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து இமாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க, அவங்க கனிவர்க்கம் கிடைக்கல. ஏன்னா பேரிச்சம்பழத்தோட கொட்டையை தூக்கி வச்சிருப்பாங்க சட்டையில, இந்த நோங்க இருக்கும்போது வாய்ப்படணும்னு மறுபடி வச்சுக்கோங்க, மறுநாளுக்கு வேணும்ல. அப்படிதான் அவங்களுக்கு கனிவர்க்கங்கள் கிடைச்சது. ஆனா அவங்க இமாம் ஆகணும்னு சொல்லிட்டு துடிச்சாங்க. நமக்கு இமாம் ஆகிறதுக்கு உள்ள துடிப்பு மாத்திரம் போயிட்டு அப்படியே கனிவர்க்கங்கள் ஒரு துடிப்பு நமக்கு கொடுக்குறான். நமக்கு என்ன பண்றா, நியூசிலாந்துல வந்து இருக்கக்கூடிய விளையக்கூடிய பொருள் தான் கிவி ஃப்ரூட். நியூசிலாந்துல விளையக்கூடிய கிவி ஃப்ரூட் நியூசிலாந்துல சீசன்ல கிடைக்கும். அரபு நாட்டுல எல்லா நாளும் கிடைக்குது, வாங்கிக்கலாமா? அங்க போனீங்கன்னா 24/7 ஒரு கடை இருக்கும் ஹைப்பர் மார்க்கெட்ல. கிவி ஃப்ரூட் எல்லாமே இருக்கு. நடுநாட்டுல கூட கிவி ஃப்ரூட் கிடைக்குதுங்க, நியூசிலாந்துல கிடைக்காது. அப்ப அதை நம்ம கொடுத்துருக்கான். அந்த இமாமாக்கு இப்ராஹிம் நபி கட்டதை நம்ம சலாபா கட்டு கொடுத்து கனிவர்க்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம அதை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். அந்த கனிவர்க்கங்கள்ல இருந்து நம்ம அடுத்த வாரம் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம 21, 22 படிச்சிருக்கோம். நம்ம 23, 24 நம்ம கண்டினியூ பண்ணோம். இந்த பிளாக் அவ்வளோதான் நாங்கள் படிச்சதுனால நாங்கள்லாம் இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால அந்த பிளாக்கா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது எல்லாருக்கும் புரிஞ்சதுதான். நீங்க அங்க ஒன்னொன்னு நம்ம தர்ஜுமா பார்க்கும்போது, இப்போ வந்தவங்க தர்ஜுமா பார்க்கும்போது இதை ஒன்னொன்னு படிச்சுட்டு இதுல என்ன மெயினா என்ன, நாம இதுல இருந்து என்ன படிப்புன்னு இருக்கணும். ஆஹா சொல்லிவிட்டா இல்லாம இந்த கணிதத்தில் பூமி எப்படி கொடுத்துருக்கானா, அந்த பூமியை இருக்கக்கூடிய அதுக்குள்ள தகுதியானவன நான் இருக்கிறேனா, இந்த வானத்தை இந்த முகடு இல்லாம வச்சிருக்கானே அவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய தகுதியில் நான் இருக்கிறேனா, அந்த மழையை அனுப்புறான மழையை சிந்திக்கக்கூடிய தகுதியில இருக்கிறேனா, அந்த மழையை கொடுக்கக்கூடிய அவனுக்கு எப்பேற்பட்ட நான் நன்மை செய்யக்கூடியவனாக கடமை எனக்கு என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு நாம 100 வருஷத்துல நாம உரசி பார்க்கறதா இந்த குரான் கிளாஸோட மெயின் பர்பஸ்.
அது ஒன்று நான் படிச்சு விட்டேன் இதை முடியும் இவ்வளவு தெரியுமா எனக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு வசனத்துலையும் அல்லாவோட உரையாடக்கூடிய தன்மையோட நம்ம மாற்றிக்கணும்னா இந்த கிளாஸ் நடக்கக்கூடியதில் ஒன்று நம்ம படிக்கக்கூடியது இன்ஷால்லா. அப்படிப்பட்ட மக்களாக நம்மளை ஆக்குவான் இன்ஷால்லா. அடுத்தவர்களோட சகோதரர் வருவாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய அறிவை விரிவாக்கி நம்முடைய செயல்களை சுத்தமாக்கி நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைஹ். இந்த ஷேக் ஹாசிம் அல் ஹக்கீமோட ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு இன்னைக்கு இருக்கு நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன்னைக்கு இருக்கு. எந்த இடத்துல எந்த இடத்துல அல்கோஸ்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கு இஷா சமயத்துல. நாளைக்கு இருக்கு. நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் இன்ஷால்லா பயன்படுங்க. எல்லா விஷயத்துல வந்து அவருக்கு அவர் வந்து முஃப்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். நௌமன் அலிகான்ட்டு செய்தி கேட்கும்போது இவர்தான் போய் கேளுங்கன்னு சொன்னாங்கல்ல. கான்ஃபரன்ஸ்ல இருக்கும்போது நௌமன் அலிகான்ட்டு ஒரு செய்தி கேட்கும்போது இது நமக்கு சரியா வராது அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னா அவர் தான் இவர். இன்ஷால்லா அவர் நம்ம இன்ஷால்லா பயன்படுத்திக்குவோம். இன்ஷால்லா அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.